Hey all, welcome to my channel. So today வந்துட்டு நான் மசனகுடி road trip போயிட்டு இருக்கேன் and this is my first மசனகுடி trip, that too it's a night time. And yeah, so currently நாங்க வந்துட்டு இப்போ திருவள்ளூர் highwaysல இருக்கோம். So yeah, the time is 7 p.m. at the moment. So let's travel together. ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ட்ராவல் பிளாக். ஸோ இந்த மாதிரி நான் இன்னும் நிறைய ரோட் ட்ரிப்ஸ் அண்ட் நிறைய பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்காக என்னோட சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈவன் இன்ஸ்டாகிராம்லேயும் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயும் நான் நிறைய ட்ராவல் அண்ட் ஃபுட் பிளாக்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுவேன் அண்ட் ஆல்சோ ஃபேஷன் பிளாக்ஸும். ஸோ கைஸ், நாங்கள் போகிற வழியில் ஆவடியில் இருக்கிற இந்த கேக் வேவ்ஸில் தான் கேக் வாங்கிட்டு போயிருந்தோம். பிகாஸ் டுமாரோ இஸ் மை பர்த்டே. இது ஆக்சுவலி என்னோட பர்த்டேயோட ட்ரிப். ஸோ அதனால் இந்த ஆவடி ரோடில் கேக் வாங்கிட்டு போயாச்சு. ஸோ நாங்கள் வந்து டி நகர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4:30 போல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து சேரவே 6:30 ஆயிடுச்சு. Guys, look at this road. This road is very scary. Not even a single street light. ஸோ இந்த ரோடு வந்து எக்ஸாக்டா அந்த திருவள்ளூர் ஹைவேஸ்க்கு சைட்ல ஒரு வில்லேஜ் மாதிரி போகுது. ஸோ திஸ் இஸ் லைக் ரொம்ப ஸ்ட்ரீட் லைட் கூட இல்லாமல் இந்த பிளேஸ் ரொம்ப ஸ்கேரியா இருந்தது. ட்ராவல் பண்ண கொஞ்சம் தூரம் வர வர தான் வந்துட்டு ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம் இருந்தது அண்ட் மெனி ஷாப்ஸ் கூட இங்கே அவைலபிளாக இருந்தது. ஸோ இது வந்து நியூ நாங்கள் ஏன் இந்த ரூட்டை எடுத்தோம் அப்படின்னா, இது வழியா போனீங்கன்னா ஒரு நியூ பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் பெங்களூர் டு திருவள்ளூர் ஹைவேஸ்க்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா ஒரு பிரிட்ஜ் இருக்கு. ஸோ இட்ஸ் அ வெரி நியூ அண்ட் ஆல்சோ அவ்வளோவா இதில் டிராஃபிக்கே இருக்காது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பெஸ்ட் ஃபார் ஃபோட்டோ ஷூட். கைஸ், நீங்க வரும்போது நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். லைக் பால்கோவா, நிறைய காரம் ஸ்வீட்ஸ்னு சொல்லிட்டு அண்ட் ஆல்சோ கூல் ட்ரிங்க்ஸ், கேக்ஸ்லாம். பிகாஸ் நாங்க வந்து சென்னையில இருந்து 4:30 கிளம்பிருந்தோம் ஈவினிங் டி நகர். ஸோ நாங்க வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்து 11:30 தான் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி லொகேஷன் காட்டுது மசனகுடியில. ஸோ பேக் வித் ஸ்நாக்ஸ். ஸோ போற வழியில இப்போ டின்னருக்காக தான் நாங்கள் ஒரு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் தேடிட்டு இருக்கோம். நல்லாவே ஒரு ஹைவேஸ்க்கு வந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ இங்கே நம்மளோட டெஸ்டினேஷன் ரீச்சிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 7:18 AM சொல்லி காட்டுது. ஐ டோன்ட் நோ வை இது ரொம்ப மேப் வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சுற்றி ஃபுட் ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு ஸ்டாப் பண்ணியிருக்கோம் ஃபார் பையிங் அ டின்னர். அண்ட் ஸோ தே ஹாவ் n number of branches. ஸோ நான் வந்துட்டு இந்த ஹோட்டலில் ஆல்ரெடி 3-4 times ட்ரை பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் த 5th time I'm trying here. So let's see. இந்த ஹோட்டல் உள்ள ஆம்பியன்ஸ் சொல்லவே வேணாம், வேற லெவல்ல இருக்கு. அண்ட் ஆல்சோ என்னோட ஃபேவரட் டிஷ் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட ஃபிஷ் டிக்கா பிரியாணி அண்ட் தந்தூரி ஃபிஷ். எப்போ போனாலும் நான் அதை தான் ஆர்டர் பண்ணுவேன் இங்கே. ஸோ திஸ் டைம் வந்து நாங்கள் பாபக்யூ ஃபிஷ் அண்ட் தந்தூரி ஃபிஷ் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். சூடு ஆவி பறக்க பறக்க கொடுத்துருக்காங்க. இவங்ககிட்ட வந்துட்டு ரைஸ் குவான்டிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கும். இது வந்து நாங்கள் 2 பேருக்கும் ஆர்டர் பண்ணுவது. ஸோ அதனால ஒரு பிரியாணியை 2ஆக ஷேர் பண்ணிட்டோம். ஸோ என்னதான் இருந்தாலும் ஆஃப்டர் பிரியாணி வித்தவுட் ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. ஸோ தட்ஸ் வை வி ஹேவ் ஆர்டர்ட் ஐஸ்கிரீம். ஸோ காய்ஸ், டின்னர்லாம் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ஒரு ஹால்ட் எடுத்துட்டோம். ஒரு 1 o'clock இருந்து ஒரு 3:30 to 4 o'clock வரைக்கும் ரோட்லேயே ஹால்ட் எடுத்தாச்சு. நல்லா தூங்கியாச்சு. ஸோ இப்போ நாங்கள் மறுபடியும் ஒரு 5 o'clock போல் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போது எங்களுக்கு எவ்வளோ நேரம் காட்டுது அப்படின்னா இன்னும் போகிறதுக்கு ஒரு 6 hours அப்படின்ற மாதிரி காட்டுது. ஸோ போயிட்டே இருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு மேப் ரொம்ப சுற்றி சுற்றி காட்டுற மாதிரி இருக்குது. நாங்கள் வந்து மேட்டூர் வழியாக போகிற மாதிரி இருந்தது, பட் இது வேற லொக்கேஷன் ஏதோ காட்டுது. அண்ட் இப்போ நீங்களே பாருங்க. ஸோ இட் டேக் ஸ்டில் 6 hours 15 minutes அண்ட் நாங்கள் ஒரு 12 o'clock போல தான் ரீச் ஆகும் டெஸ்டினேஷனுக்கு. ஸோ போகிற வழியில் ஒரு நல்ல ஒரு காஃபி குடிக்கிறதுக்காக தான் ஒரு சாய் ஷாப் தேடிட்டு இருக்கோம். இன்னும் எந்த ஒரு பெஸ்ட் ஹோட்டல் கிடைக்கல. So let's see how it goes. But road barrel level சொல்லவே வேணாம். It's fully green and early morningன்றதுனால நல்ல ஒரு கூல் ப்ரீஸ் சூப்பராக இருந்தது. ஸோ நீங்கள் எல்லாம் போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஏர்லி மார்னிங் மிட் நைட் டைமில் ட்ராவல் பண்ணி பாருங்க. ஸோ தட் வில் பி வெரி கிரேட். ஸோ காய்ஸ், நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டு இப்போ நம்ம காஃபி ஷாப்காக பரத்பூர் அப்படின்ற பிளேஸில் வந்துட்டு ஒரு ஹால்ட் எடுத்திருக்கோம். இட்ஸ் ராம்ஸ் காஃபி ஷாப். ஸோ இந்த காஃபி ஷாப்பில் நாங்கள் வந்துட்டு டீ குடிச்சிட்டு அண்ட் ஸ்டில் வி ஹாவ் 6 more hours to reach Masanagudi. Tea break, we are going
started the travel again. So the road is entirely amazing. Early morning இப்போ வந்து 6:30 ஆயிட்டு இருக்கு. So the climate is also very good. எங்களுக்கு அந்த பக்கம் வந்து ஒரப்பம் லேக் இருக்கு, பட் நம்மளால அதை கவர் பண்ண முடியாது. கொஞ்சம் நல்லா ட்ராவல் பண்ணி வந்ததுக்கப்புறம் ரோட்ல ரெண்டு சைடுமே ஃபுல் அண்ட் ஃபுல் மவுண்டெயின்ஸ் தான் இருந்தது. ஸோ இந்த ரோட்ல வந்துட்டு ஏர்லி மார்னிங் ட்ராவல் பண்ணவே சூப்பராக இருந்தது. ஸோ கம்ப்ளீட்லி லைக் கூல் ப்ரீஸ், மவுண்டைன் வியூ, ஃபுல்லி க்ரீன் ரோட்ஸ், சூப்பராக இருந்தது. கேன் யூ see the mountain at the long distance? The climate is very good. So Salem is 113 kilometers. நம்ம சேலம் போய் தான் போறோம் இப்போ. Best view ever. சுத்தி மலை தான். பெங்களூர் அப்படி போனால் வந்துட்டு 6 hours சொல்லி காட்டுது ஃப்ரம் இந்த ஜங்ஷன். பட் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நாங்கள் சேலம் ரூட் எடுத்துட்டோம். பிகாஸ் அது பெங்களூர் போயிட்டு போகிறது ரொம்ப சுத்து அப்படின்றதுனால சேலம் ரோடு எடுத்தாச்சு. வியூஸ் அமேசிங். ஸோ போக போக பார்த்தீங்கன்னா ரோட் வேற லெவல். இந்த மாதிரி குட்டி குட்டி லேக்ஸ் அண்ட் மவுண்டெயின்ஸ் ராக்ஸாக தான் இருந்தது. அண்ட் இப்போ நம்ம கரெக்டாக எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா சேலம் தர்மபுரி ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம் ஹைவேஸில். ஸோ ஃப்ரம் ஹியர் அகெயின் 5 hours காட்டுது டு ரீச் த டெஸ்டினேஷன். ஃபைன், எனக்கு ரோட் ட்ரிப் பிடிக்கும், ஸோ போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ டுவர்ட்ஸ் சேலம் ரூட்டில் இருக்கும் டு ரீச் தி நீலகிரிஸ். இங்கே ஒரு சின்னதாக ஒரு 5 minutes பிரேக் மாதிரி எடுத்துருந்தோம் காரை ஸ்டாப் பண்ணி. வெளியே இறங்கி பார்த்தா சுற்றி ஃபுல்லாகவே வந்துட்டு ட்ரீஸ், மவுண்டெயின்ஸ் அண்ட் ஹைவே தான் வேறு லெவல். ஸோ இங்கேயே வந்துட்டு சூப்பராக இருந்தது. ஸோ ஆஃப்டர் 5 minutes அகெயின் காரில் ஏறி ட்ராவல் ஸ்டார்ட் ஆயாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு ரைட் ஒன்று எடுக்க சொல்லிச்சு ஹைவேஸில். ஸோ நாங்கள் ரைட் எடுத்தோம். ஒரு வில்லேஜ் மாதிரி இன்டீரியராக போச்சு. ஸோ ஹைவேஸில் போகிறத விட இந்த மாதிரி வில்லேஜ் ரோட் போனோம்னா சூப்பராக இருக்கும் அண்ட் ஜாலியாகவும் இருக்கும். அந்த க்ரீனரிஸ்லாம் நம்ம என்ஜாய் பண்ணி போகலாம். ஸோ நீங்கள் இந்த ரூட் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் எப்பவுமே வந்துட்டு இந்த ஹைவேஸ் ரோடே வந்து ட்ரை பண்ணி ஒரு மாதிரி போர் அடிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி வில்லேஜ் ரோட் நம்ம போகிறோம் அப்படின்னா பக்கத்தில் சுற்றி ஃபுல்லாகவே ட்ரீஸ், தூரத்தில் மவுண்டன்ஸ், சைடில் வந்துட்டு இந்த மாதிரி வயல் இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட்ஸ் வை நீங்களும் இந்த மாதிரி ரோட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வில்லேஜ் இன்டீரியர்
ஸோ காய்ஸ் இது வந்து ஆக்சுவலி டேம் இந்த ரெண்டு சைடுமே. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த இடத்துல கார் ஸ்டாப் பண்ணி இங்கே வீடியோஸ் எல்லாம் எடுக்க முடியாது. அண்ட் ஆல்சோ பட் மவுண்டெயின்ஸ், அதுக்கு கீழே வாட்டர், அந்த ரோட் வேற லெவல். பட் இந்த டேமோட வியூ வந்து எங்களுக்கு இன்னொரு சைடில் கிடைச்சது, இன்னொரு ரோட்ல. ஸோ அதை வந்து நான் இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். செம்மையாக இருக்குல்ல. அங்கே போட்டில் மீன் பிடிக்கிறாங்க, பரிசல் அது ஸ்மால் போட். இங்கெல்லாம் ஸ்டே பண்ணுறது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்ல. ஸோ காய்ஸ் நாங்கள் எப்படி ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கும்போது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஒரு ஹோட்டல் கூட கிடையாது. பிகாஸ் நாங்கள் வில்லேஜ்குள்ளே வந்தாச்சு. ஸோ இங்கே தான் வந்துட்டு ஒரு ஹட்டில் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம், இட்லி. இட்ஸ் ஆல்மோஸ்ட் லேட்டுன்றதுனால குருமா மட்டும்தான் அவைலபிள். திஸ் இஸ் அ சத்தியமங்கலம் ரோட். Just found a temple here. அருள்மிகு பண்ணாரி மாரியம்மன் திருக்கோயில். Look at this. You're near the forest. Guys, சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் குள்ள நாம இப்போ என்டர் ஆக போறோம். வாவ். ஏய் நான் போலிடோ. இவன் போலீஸ் வாங்கடா. ஸோ இந்த வே ஃபுல்லாகவே ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கு. இந்த ஆப்போசிட்ல இருக்கிற மவுண்டெயின்ஸ்லாம் பாருங்க, இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். வாவ். இப்போ நம்ம ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹேர்பின் பெண்ட் டேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலி இங்கே அரவுண்ட் 27 ஹேர்பின் பெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி நான் போர்டில் பார்த்துருந்தேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஐ திங்க் இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம இப்போ க்ராஸ் பண்ணிட்டோம். இப்போது நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் ஹேர்பின் பெண்டே வேறு லெவல் ஸ்டீப்பில் இருக்குது. ஆக்சுவலி மசனகுடியில் கீழே மலை ஏறும் போதே நல்ல டிராஃபிக், ஃபுல் அண்ட் ஃபுல் டிராஃபிக். வண்டி அண்ட் லாரிஸ் எல்லாம் போய் ஜாம் ஆகி நின்றுட்டு இருந்தது. அண்ட் ஆல்சோ நிறைய பேர் வந்து ஓவர்டேக் பண்ணிலாம் போயிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம வந்து 13th ஹேர்பின் பெண்ட்ல திரும்பிட்டு இருக்கோம் அவுட் ஆஃப் 27. ஸோ இந்த பெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. This is the 14th hairpin bend. இங்கிருந்து பார்த்தாலே இட்ஸ் வெரி
ஆக்சுவலி எங்களோட பிளானே வந்துட்டு ஏர்லி மார்னிங் 6 o'clock வந்துட்டு செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணுவாங்க கார் எல்லாத்தையும் அலோவ் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ அந்த ஏர்லி மார்னிங் போகும்போது அனிமல்ஸ் ஏதாவது ஸ்பாட் ஆகும்ன்றது பிளான் பண்ணி தான் நாங்கள் போயிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் வந்து சேரவே இங்கே மலை ஏறதுக்கே ஒரு 2 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸ்டில் இட் ஷோஸ் இஸ் 5 o'clock தான் நம்ம ரீச் பண்ணுவோம் அப்படின்னா. Now we are Satyamangalam to Masnagudi route. இப்போ அது ஸ்லோ இப்போ வழி விடுறோம் இப்போ. The view is amazing. Look at the views. பாருங்க எவ்வளவு ஸ்டீப்பா ஏறுதுன்னு. வாவ். இந்த பஸ் ஆக்சுவலி நம்ம வியூவை மறைக்க ஓவர்டேக் பண்ணாத சைடுல வண்டி வருது. சைக்கிள்ல போறான் பாத்தி. யாரா அவன்? இங்க ஒருத்தவங்க சைக்கிள்ல போயிட்டு இருக்காங்க. with the Indian flag. Wow. இது வந்து 22nd 22வது ஹேர்பின் பெண்ட்ல இருக்கும் இப்போ நம்ம. ஹேர்பின்ல இப்பதான் 4வது. Guys இங்க பாருங்க there are 27 hairpin bends இங்க இருக்கு. So this is the 4th ever hairpin bend. கிட்ட போவாத வெயிட் பண்ணு பார் முக்குது வண்டி. ஓட்ட தெரியாம தான் லைட் விட்டானா பின்னாடி வரும் வண்டி. அதுதான் சொன்னது கிட்ட போவாதுன்றது. லாரி பின்னாடி போக கூடாது, கொஞ்சம் கேப் விடு. பின்னாடி என்ன வருது, கார் வருதுடா. ஸ்லோ. பட் இங்க நிறைய லாரிஸ் வந்துட்டு மேலே ஏற முடியாம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கு. And this is the 23rd hairpin bend. கேர்ஃபுல்லா நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா will avoid the accidents. அப்படி இந்த clouds பாருங்க, so cute. Wow. Look at the clouds. And இப்போ வந்து நம்ம 27th hairpin bendக்கே வந்தாச்சு. அனிமல்ஸ் கூட எக்ஸப்ட் தி மங்கி ஒரு வேற எந்த அனிமலையும் நான் இது வரைக்கும் பார்க்கல. மேபி நாங்க ஆஃப்டர்நூன் வந்ததுனாலயா கூட இருக்கலாம். பட் நாங்க கண்டிப்பா கிளம்பும் போது ஈவினிங் இல்லைன்னா ஏர்லி மார்னிங் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணிருக்கோம். ஸோ ஐ திங்க் வில் ஸ்பாட் அட் தட் டைம்.
கை காட்டுறானே, என்ன இருக்காங்க? யாரு? அவங்க கை காட்டுறான். இதை நிற்கிறான் மரம். நம்ம சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் ரூட்ல போயிட்டு இருக்கோம். மேலே ஏறுறதுக்கு வாவ். என்ன போட்டிருக்கு படி? ஸோ இங்க இருந்து வந்து தாளமலை 32. செகண்ட் கீர்ல தான் போனோம். Yes, this is a hairpin bend. பயமா இருக்கா? தெரியுது மூஞ்சில. நீ இந்த வீடியோல ஃபோக்கஸ் பண்ணாம ஃபோக்கஸ் ஆன் த ரோட்ஸ், ஓகே? எவர் ஃபாரஸ்ட் டிராவல். என்னதான் மலை ஏறினாலும் இந்த வெயிலுக்கு மட்டும். ஸோ கைஸ் ஸ்டில் வந்து இட்ஸ் ஷோயிங் அஸ் 6 மணிக்கு தான் நாங்கள் வந்துட்டு ரெசார்ட் ரீச் ஆகும்னு சொல்லி போட்டிருக்கு காட்டுது. ஸோ இட்ஸ் லைக் வி ஆர் ஆல்மோஸ்ட் டயர்ட். ஸோ திஸ் வீடியோ வில் பி கண்டினியூட். நான் வந்து என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் எந்த ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணியிருந்தேன், எவ்வளோ பே பண்ணியிருந்தேன் ரெசார்ட்க்கு, ஃபுட்டெல்லாம் எங்கே சாப்பிட்டோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் follow my channel and also follow me on Instagram and subscribe my YouTube channel and unga family ku share பண்ணுங்க, friends ku share பண்ணுங்க, so that they'll be getting information from this video. And also நிறைய அனிமல்ஸ் நாங்கள் வந்துட்டு ஸ்பாட் பண்ணியிருந்தோம். அந்த அனிமலோட வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டே டியூன் guys, ப்ளீஸ் செக் மை நெக்ஸ்ட் வீடியோ.